ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிறப்பு இறப்பு இரண்டும் எப்படிப்பட்டது? பொதுவாக இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் பிறப்பு உண்டு, அதே சமயம் இறப்பும் உண்டு. இரண்டையும் மாற்ற முடியாது. நாம் இறந்து விட்டால் நம்முடைய உடலை இந்த பூமியில் எரித்து விடுவார்கள். ஆத்மா சூட்சும உருவம் தாங்கி செல்லும். அதன் பிறகு ஆத்மா அழியாது, உடல் தான் அழியும். நமது மரணம் என்பது நம்முடைய உடல் மட்டும்தான் அழிகிறதே ஒழிய ஆத்மா அழிவது இல்லை. அது பிறந்து கொண்டே இருக்கும். அதற்கு வேறு ஒரு பிறப்பு கிடைத்துவிடும். உடல் தான் அழியும். அதுதான் தத்துவம். அதன் பிறகு ஒரு பிறவி கிடைக்கும். அது எப்போது எப்படி என்று யாராலும் சொல்ல முடியாது. அது பகவானுக்கு தான் தெரியும். எந்த பிறவி எப்படி என்று அவருக்கு தான் தெரியும். அதுக்கு எத்தனை காலம் ஆகுமோ அதுவும் தெரியாது. பொதுவாக ஒரு பிறவி கிடைத்துவிடும். அது மனிதனாக இருக்கலாம், மிருகமாக கூட இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம். அது என்னென்று நமக்கு தெரியாது. எப்படி எனில் நாம் செய்த கர்ம வினைகள் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நமக்கு அந்த பிறவி கிடைக்கிறது. அந்த பிறவி என்பது எப்படி எனில் அது ஒரே வழிதான். ஒரு தாயின் மூலமாகத்தான் பிறக்க முடியும். பிறப்பு என்பது அதற்கு ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் உண்டு. மனிதன் என்றால் ஒரு 10 மாதம் கர்ப்பவாசம் செய்யணும். அதன் பிறகுதான் பிறக்க முடியும். நாம் நினைத்தால் மட்டும் பிறக்க முடியாது. பகவான் சங்கல்பம் இருந்தால்தான் நாம் பிறக்க முடியும். இது ஒரு மிக முக்கியம். பிறப்பு நினைத்தவுடன் பிறக்க முடியாது. அதுபோல் நாம் பிறந்து விடுவோம். பிறந்து விட்டு இந்த பூலோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இறப்பு என்பது அப்படி அல்ல. இது முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். இறப்பு என்பது எப்படினால் அதற்கு பல வழி. பிறப்புக்கு ஒரு வழிதான், தாயின் மூலமாகத்தான். ஆனால் இறப்பு என்பது பல விதங்கள். எப்படியும் இறக்கலாம். திடீரென்று இறப்பான், என்னென்று சொல்ல முடியாது. திடீரென்று இறந்து விடுவான். இப்போதானே பார்த்தேன்னு சொல்வார்கள். சில பேர் சூசைடு கூட செய்து கொள்வார்கள். அதற்கெல்லாம் காரணம் தான். இறப்பு என்பது எப்படி நடக்கும்? ஆக பிறப்பும் இறப்புக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. பிறப்பு பகவான் சங்கல்பித்தால் தான் பிறப்பு. இறப்பு என்பது எப்படி நடக்கும்? தற்கொலை கூட பண்ணிக்கிறானே, அதில் என்ன காரணம்? வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிறானே, அது மாதிரிலாம் முடியாது பிறப்புல. ஆனால் முக்கியமாக ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு என்பது கர்மாவை அடிப்படையாக வைத்துத்தான் நடக்கிறது. எப்படின்னு, நல்ல புண்ணியம் செய்தவன் இந்த உலகத்தில் நல்ல அவதாரம் எடுப்பான். அழகா சூப்பராக பணக்காரன் வீட்டில் பிறப்பார். நல்லா அனுபவிப்பான். வாழ்க்கையில் ஒரு குறை கூட இருக்காது. நல்ல புண்ணியம் செய்த ஆத்மா. அதுபோல் பிறப்பு நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பாவப்பட்டவங்க கஷ்டப்பட தான் செய்வான். அதுவும் நடக்கும். நாயாக பிறந்தா கூட நல்ல ஏசி ரூமில் படுப்பான். அந்த நாய் படுக்கும். மனுஷனும் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த எஜமான் அந்த நாயை கவனிச்சுக்குவார். ஏசி ரூமில் படுக்க வச்சு அதுக்கு அருமையான உணவுலாம் கொடுத்து. நமக்கு கூட அந்த அளவுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு நாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிறவி கிடைக்கும். அது தெய்வமாக நினைப்பான் அந்த எஜமான். அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும் பிறப்பு. எல்லாம் புண்ணியத்தின் அடிப்படையில் தான். அதுபோல் பாவம் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும். அதுபோல் இறப்பு என்பது பிறப்பு என்பது அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மேலும் அந்த பிறப்பு இறப்பு என்பது நம்மை பற்றியே சொல்லிவிடும். எப்படி என்றால், ஒரு நல்ல பணக்காரன் வீட்டில் பிறந்தாச்சுன்னா நல்ல செல்வ சீமான் என்ன சொல்லுவாங்க, நீ மன்னவனா சின்னவனா, பெரிய மன்னவனா இல்லை பெரிய சாதாரணமானவனா என்பது நம்முடைய பிறப்பே சொல்லி வைத்து விடும். அதுபோல் மரணம் என்பது எப்படி என்ன, நம் பின்னால் வருபவர்கள் பேசிக்கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்டவன் தர்மவான் இல்லை அயோக்கியன் என்று பின்னால் பேசிக்கொண்டு வருவார்கள். அந்த பாவ புண்ணியம் தான் நம்முடன் சேர்ந்து வருகிறது. நாம் என்னதான் சொத்து சேர்த்தாலும் எவையும் நம்முடன் கூட வரப்போவது இல்லை. யாரும் கூட வரப்போவதும் இல்லை. நம்முடன் வருவது நாம் செய்த பாவ புண்ணியம் தான் வரும். இந்த சொத்துக்கள்லாம் கூட வராது. அப்போது தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனா என்று இறப்பு சொல்லிவிடும். மன்னவனா சின்னவனா என்பது பிறப்பு சொல்லிவிடும். இவன் நல்லவனா கெட்டவனா என்பது இறப்பு சொல்லிவிடும். இது ஒரு மிகப்பெரிய பழைய பாட்டு கூட ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு படம் பார்த்தேன்.
நல்ல அருமையான படம். அதில் இந்த பாட்டு வரும், நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு என்பது, நீ நல்லவனா கெட்டவனா என்பது சொல்லிவிடும் பிறப்பு. அது மாதிரி இந்த பிறப்பு என்பது நம்மை பற்றி எல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லிவிடும். நமக்கு தெரியாது இது என்ன செய்யும் என்று. நமக்கே தெரியாமல் எல்லாமே நடக்கும் இந்த உலகத்தில். எல்லாமே நடக்கும். சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் என்பது போல் நம்மை பற்றி எல்லாம் இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். ஆக பிறப்பு இறப்பு என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மங்கள அனுபவம்.